வணக்கம் மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கொங்கு மண்டலத்திலேயே பிரம்மாண்டமான ஷோரூம் ஜெகன் மெட்டல் மார்ட். ரிப்போஸ், இந்தியாஸ் ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் லீடிங் மேட்ரஸ் மேனுஃபேக்சரிங் பிராண்ட். ஸோ இந்த வீடியோவில் ரிப்போஸ் பிராண்டனுடைய ப்ராடக்ட்ஸ் என்னென்ன, அவங்க என்ன மாதிரி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, என்ன மாதிரி குவாலிட்டியான ஃபேப்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரி ஸ்ப்ரிங்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத டோட்டல் ஒரு ஃபேக்ட்ரி விசிட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு இருக்க போகுது. என்னை சுற்றி என்னென்ன இருக்குது பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு பெட்டு நீங்கள் எங்கேயா பார்த்துருப்பீங்களா? சான்ஸே கிடையாது. இதை விட இன்னும் பயங்கரமாக இருக்குது. ஸோ தமிழ்நாட்டிலே நம்ம கோயம்புத்தூரில் தான் இவங்க ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரி லான்ச் பண்ணாங்க. 10 வருஷத்துலேயும் தொடர்ந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அண்ட் இவங்க கிட்டே இருக்கிற இன்னும் ஏகப்பட்ட விஷயம், அதாவது ரொம்ப யூனிக்கான ப்ராடக்ட்ஸ்லாம் இவங்க வச்சுருக்காங்க. இப்படிலாம் ஒரு பெட் இருக்குமா, ஒரு பில்லோவில் இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ விஷயம் இருக்குது. எனக்கே ஃபஸ்ட்டு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது. இப்படிலாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு. ஸோ இந்த ரிப்போஸ் மேட்ரஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஜெகன் மெட்டல் மார்ட்லே எல்லா பொருளும் ரொம்ப தரமாகவும் ரொம்ப அஃபோர்டபுளாகவும் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட தரமான பொருளை நம்ம எப்படி பார்த்து வாங்குகிறோம், இது வந்து ஒரு கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு எப்படி நாங்கள் என்னென்ன விஷயங்கள் எங்களுக்கு கிளியர் ஆகணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம வாங்குகிறோம். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ, தொடர்ந்து பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பேசிக் மேட்ரஸ்னுடைய ஒரு ஸ்ப்ரிங் ஆன ப்ராசஸ் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இதுக்குள்ளே வந்து ஹை கார்பன் ஸ்டீலோடைய ரா மெட்டீரியல் இங்கே ரோலரில் வச்சுருவாங்க. அது வந்து இந்த கன்வேயர் வழியாக அப்படியே டைரெக்டாக போயிட்டு ஒரு மிஷின்குள்ளே போகும். இந்த மிஷின்குள்ளே இருக்கிற ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உள்ளே வச்சிருக்கிற அந்த ஹை கார்பன் ஸ்டீல் மெட்டீரியலான ராடை இதில் வந்து ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணி ஹார்டனிங் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு பேசிக் ஸ்ப்ரிங், அதாவது போனஸ் ஸ்ப்ரிங்காக நமக்கு அவுட்புட் கொடுத்துரும். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், உள்ளே வந்து மிஷின் கட் ஆகிட்டு ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணி ஹார்டனிங் பண்ணி உங்களுக்கு அப்படியே அதோட கன்வேயர் வழியாக உங்களுக்கு போனஸ் ஸ்ப்ரிங்காக வெளியே வந்துடும். ஒரு பேசிக் ஸ்ப்ரிங்குக்கான ஒரு ஃபஸ்ட்டு ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இதிலேருந்து இதுக்கு அடுத்து அவங்க அந்த ஸ்ப்ரிங்ஸை என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து அப்படியே பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது அந்த உள்ளே இருக்கிற ஹை கார்பன் ஸ்டீல் மெட்டீரியல் வந்து ஹார்டனிங் பண்ணி உங்களுக்கு வந்து ஸ்ப்ரிங்காக கட் பண்ணி வெளியே தள்ளுது. ஸோ அதான் அந்த மிஷினு. உங்களுக்கு இதிலேருந்து தான் ஒரு போனஸ் ஸ்ப்ரிங்கான ப்ராசஸ் இதில் தான் நடக்குது. ஸோ இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸில் உங்களுக்கு என்ன ஹைட்டில் வேணும் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த ப்ராசஸில் பார்ப்போம். அந்த மிஷினில் கம்ப்ளீட் ஆன ஸ்ப்ரிங் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ ஸ்டோரேஜ் பண்ணதுக்கப்புறம் இதுக்கடுத்து தான் உங்களுக்கு என்னென்ன சைஸ்க்கான மேட்ரஸ் வேணுமோ அதுக்கான ஸ்ப்ரிங்ஸ் எடுத்து அசம்பிள் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு தேவையான ஸ்ப்ரிங்ஸ் எல்லாமே உள்ளேருந்து அந்த மிஷின்லேருந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி இவங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுப்பாங்க. கம்ப்ளீட்டடான போனஸ் ஸ்ப்ரிங்கை உங்களுக்கு வந்து என்ன மேட்ரஸ் ஹைட் என்ன ஹைட்டில் வேணுமோ அந்த ஹைட்டுக்கு இந்த மிஷின் மூலிமா உங்களுக்கு போனஸ் ஸ்ப்ரிங்கை அசம்பிள் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், ஒருத்தர் அசம்பிள் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கு என்ன சைஸோடைய மேட்ரஸ் வேணுமோ அந்த சைஸுக்கான போனஸ் ஸ்ப்ரிங்கை வந்து பக்காவாக இதில் அசம்பிள் பண்ணி, ஆனால் உங்களுக்கு டோட்டலாக இந்த மாதிரி உங்களுக்கு சைடில் பார்க்கும்போது தெரியும், உங்களுக்கு சைடில் பார்க்கும்போது ஃபுல்லாக அவங்க அசம்பிள் பண்ணி என்ன மேட்ரஸ் என்ன சைஸோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஸ்ப்ரிங்கை வந்து அட்டாச் பண்ணி வச்சுருவாங்க. இவ்வளோ நேரம் இங்கே போனஸ் ஸ்ப்ரிங்கை பற்றி பார்த்தீங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பாக்கெட்டட் ஸ்ப்ரிங்கோட ரா மெட்டீரியல்ஸ். இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கலர்ஸ் பார்க்கும்போது தெரியும். போனஸ் ஸ்ப்ரிங்கான ரா மெட்டீரியலோட சுற்றி வச்சிருக்கிற கவருக்குமே அண்ட் பாக்கெட்டட் ஸ்ப்ரிங்கை சுற்றி வச்சிருக்கிற ரா மெட்டீரியல் கவரும் உங்களுக்கு வேறு கவர்ஸாக இருக்கும். எதனால் அப்படின்னா, உங்களுக்கு போனஸ் ஸ்ப்ரிங்கும் பாக்கெட் ஸ்ப்ரிங்கும் மிக்ஸ் ஆகிடக்கூடாது, உள்ள ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து மிக்ஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக வேறு கலர்ஸில் வந்து சுற்றி வச்சுருக்காங்க. ஸோ இதோட குவாலிட்டி வந்து ஸ்ப்ரிங்ஸ் வந்து இந்த பேக்கெட் ஸ்ப்ரிங் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அண்ட் அதே மாதிரி போனஸ் ஸ்ப்ரிங்கோட ரா மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா போனஸ் ஸ்ப்ரிங் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். மாற்றி யூஸ் பண்ணால் நம்ம கரெக்டாக இருக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க அந்த ரா மெட்டீரியலோட கவரே வந்து அதுக்கேற்ற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ பேக்கெட்டட் ஸ்ப்ரிங்கான ரா மெட்டீரியல்ஸ் வந்து ஒரு இதில் ரோல் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ரோல்ல இருந்து டைரெக்டாக ஒரு மிஷின் மூலியமாக உங்களுக்கு ஒரு மிஷின்குள்ளே போகும். அண்ட் இந்த மிஷின்குள்ளே போயிட்டு உங்களுக்கு பாக்கெட்டட் ஸ்ப்ரிங்காக வெளியே வரும். அந்த ப்ராசஸ் தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. ஸோ அந்த ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ண காயில் வந்து டைரெக்டாக வந்து உங்களுக்கு இந்த பாக்கெட்டட் ஸ்ப்ரிங் மிஷின் உள்ள போயிட்டு உங்களுக்கு பாக்கெட்டட் ஸ்ப்ரிங்காக வெளியே வரும். ஸோ இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லா ஸ்ப்ரிங்குமே உங்களுக்கு தனித்தனியாக ஒரு பேக்கெட் மாதிரி வச்சு வந்துடும், ஒரு கவர் மாதிரி. ஸோ அந்த போனஸ் ஸ்ப்ரிங்குக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அது எதனால் அப்படின்னா, இந்த பேக்கெட் ஸ்ப்ரிங்கோட லைஃப் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். போனஸ் ஸ்ப்ரிங் பேசிக்குங்கிறதுனால இது பேக்கெட் ஸ்ப்ரிங் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லைஃப் ஜாஸ்தியாக வரும். ஸோ இதோட ப்ராசஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ கம்ப்ளீட்டடான பாக்கெட் ஸ்ப்ரிங்கை இங்கே வந்து உங்களுக்கு மேட்ரஸ் வந்து என்ன சைஸில் வேணும் என்ன ஹைட்டில் வேணும்னு சொல்லிட்டு இங்கே தான் அசம்பிள் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், இந்த பேக்கெட் ஸ்ப்ரிங்கை அந்த ஒரு இது மூலிமா பெல்ட் மூலிமா அவங்க ப்ளேஸ் பண்ணுறாங்க. ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் மிஷின் அதை அப்படியே வந்து உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிடுது. அண்ட் இதனுடைய ப்ராசஸ் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது தெரியும், உங்களுக்கு அந்த மேட்ரஸ் வந்து என்ன சைஸில் வேணும் என்ன ஹைட்டில் வேணுங்கிறதுக்கான ப்ராசஸ் இது. ஸோ இது மூலிமா தான் உங்கள் பெட்டு வந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்குது, என்ன நம்பர் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் இருக்குங்கிறத இதில் இருந்தால் உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு ஃபுல்லாக ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். பாக்கெட்டட் ஸ்ப்ரிங்கோடைய சைஸ் மேட்ரஸ் இது.
பாக்கெட் ஸ்ப்ரிங்கில் செஞ்சு வர மேட்ரஸ் இது. ஸோ உங்களுக்கு என்ன மேட்ரஸ் என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸ்க்கு இந்த மிஷின் மூலிமா பாக்கெட் ஸ்ப்ரிங்கை நீங்கள் வச்சிங்கன்னா உங்கள் மேட்ரஸ் என்ன சைஸோ என்ன ஹைட்டோ அதுக்கேற்ற மாதிரி இது நம்பர் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் அண்ட் என்ன ஹைட்டில் வேணும் அப்படிங்கிறத உங்களுக்கு பக்காவாக மெஷர் ஆகி இதில் அசம்பிள் பண்ணி கொடுத்துரும். ஸோ அசம்பிள் பண்ண பாக்கெட் ஸ்ப்ரிங் மேட்ரஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அசம்பிள் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ உங்களுக்கு எல்லாமே வந்து என் நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸுங்கிறதுனால நிறைய மேனுஃபேக்சரிங் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு மேனுஃபேக்சரிங் கொஞ்சம் ஜாஸ்தியாக பண்ணுறதுனால இவங்க நிறைய குவான்டிட்டி வேணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்களுக்கு மேட்ரஸோடைய பார்டர்ஸ்க்கு உண்டான டைலரிங் ஒர்க்ஸ்லாம் இங்கே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ கண்டினியூஸாக உங்களுக்கு அந்த மேனுஃபேக்சரிங் பண்ண இவங்களுமே டெய்லியுமே வந்து அந்த பார்டருக்கான டைலரிங் ஒர்க் ஃபுல்லாமே இங்கே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது அந்த மேட்ரஸோடைய எட்ஜஸில் வர டைலரிங் ஒர்க் ஃபுல்லாகவே இங்கே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த லோகோ வைக்கிறதா இருக்கட்டும் இல்லை அந்த ஏர் வெண்ட் மாதிரி வைக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே டைலரிங் ஒர்க்ஸ் ஃபுல்லாமே அவங்களுக்கு இங்கே தான் ப்ராசஸ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பேசிக் மேட்ரஸ்லேருந்து ப்ரீமியம் லக்ஸரி மேட்ரஸ் வரைக்கும் அது மேலே இருக்கிற டாப் லேயராக இருக்கிற லேயர் வந்து குவில்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குவில்ட்டுங்கிற லேயர் தான் இப்போ இந்த மிஷினில் ப்ராசஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இது மூலிமா தான் உங்களுக்கு அந்த மேலே இருக்கிற குஷன் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது அந்த குவில்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குவில்ட்டுக்கான ப்ராசஸ் தான் இது. உங்களுக்கு மிஷின் பார்க்கும்போது தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஜஸ்ட் சைட் பை சைட் ஃபுல்லாகவே வந்து அந்த குவில்ட் லேயருக்கான ப்ராசஸ் மிஷின் ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த ப்ராசஸ் ரன் ஆகிட்டு உங்களுக்கு இந்த கன்வேயர் மூலிமா தான் வெளியே வரும். இந்த குவில்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் இந்த பாட்டம் லேயரில் வந்து உங்களுக்கு அந்த எல்லாத்தோடைய டாப் லேயர்லையும் இருக்கிற குஷன் எஃபெக்ட் வந்து இந்த குவில்ட் அப்படிங்கிற விஷயம் தான் கொடுக்கும். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் மேலே இருந்து கன்வேயரில் ஒன்றா ஸ்டிச் ஆகி உங்களுக்கு வெளியே வந்துட்டு இருக்குது. ஒரு பேசிக் மேட்ரஸ்லேருந்து ப்ரீமியம் மேட்ரஸ் வரைக்கும் அது மேலே இருக்கிற அந்த டெப்த்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து விழும் அந்த குவில்ட் அப்படிங்கிறது. இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைடில் இருக்கிற குவில்ட்டிங் ப்ராசஸ் நடக்கிறது. ஸோ உங்களுக்கு முடிச்சதுக்கப்புறம் அந்த மாதிரி உங்களுக்கு சைட் பை சைடில் வந்துடும். ஸோ இதை அவங்க கட் பண்ணி பெட்ஸோடைய சைட்ஸில் இவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. இதுதான் குவில்ட்டுங்கிறது அந்த நார்மலாக இருக்கிற ஒரு நீங்கள் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ அந்த பெட்டை தொடும் போது உங்களுக்கு இருக்கிற ஒரு குஷன் எஃபெக்ட் வந்து இந்த குவில்ட் அப்படிங்கிறது மூலிமா தான் கொடுக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து இங்கே கீழே வந்து குஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த குவில்ட் லேயரில் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். ஸோ அந்த குஷன் எஃபெக்ட் தான் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு அந்த சைட் வால்ஸில் யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகே. ஸோ குவில்ட் ப்ராசஸ் முடிஞ்சு இவங்க வந்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்து மேட்ரஸ்க்கான ப்ராசஸ் நடக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த ரிப்போஸ் மேட்ரஸ்னுடைய இந்த ரிப்போஸ் அப்படிங்கிற லோகோவை பிரிண்ட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 ஹெட்ஸ் வச்சு இவங்க ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு முழுக்க அந்த ரிப்போஸ் அப்படிங்கிற லோகோ வந்து இந்த மிஷின் மூலிமா தான் உங்களுக்கு பிரிண்ட் ஆகி வெளியே வரும். அந்த லோகோ பிரிண்ட் பண்ணுறதுக்கு மட்டுமே இந்த மிஷின் வச்சுருக்காங்க. ஸோ பக்காவாக வந்து மிஷின் ப்ராசஸில் அந்த ரிப்போஸ் அப்படிங்கிற ஹெட்டு வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகி வந்துடும். லோகோ பிரிண்ட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து இங்கே தான் வந்து அசம்பிள் பண்ணிடுறாங்க. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் எந்த அளவுக்கு அந்த பிரிண்டிங்கோட டெக்ஸ்டர் எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கையில் தைச்ச மாதிரியே இருக்குது. அவ்வளோ பிரிண்டிங் ரொம்ப பக்காவாக இருக்குது. ஸோ அந்த ரிப்போஸுங்கிற லோகோவுடைய பிரிண்டிங் வந்து இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க. எல்லா பிட்ஸ்லையுமே இந்த ரிப்போஸுங்கிற லோகோ வந்து அவங்க ப்ளேஸ் பண்ணுறாங்க. ஸ்ப்ரிங் மேட்ரஸ்க்கு தேவையான ஸ்ப்ரிங்கு அதுக்கப்புறம் கார்னர் ஸ்ப்ரிங் இந்த 2 ஸ்ப்ரிங்குமே இவங்க இன்ஹவுஸ்லேயே ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. அதாவது கம்பெனிக்குள்ளேயே ஆட்டோமேட்டிக் மிஷின் மூலிமா ஸ்ப்ரிங்காக இருக்கட்டும் கார்னர் ஸ்ப்ரிங்காக இருக்கட்டும் ரெண்டுமே இவங்களே இன்ஹவுஸ்லேயே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இதுதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஸ்ப்ரிங் அண்ட் கார்னர் ஸ்ப்ரிங். ஸோ இதுதான் ஸ்ப்ரிங். உங்களுக்கு பார்க்குறதுக்கு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ பார்க்குறதுக்கு மாதிரி இருக்கு இல்லையா? இதுதான் ஸ்ப்ரிங். அண்ட் இதே மாதிரி கார்னர் ஸ்ப்ரிங் ஒன்று இருக்குது. இதுதான் கார்னர் ஸ்ப்ரிங். உங்களுக்கு வந்து பெட்டோட எட்ஜஸில் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த பொருள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கார்னர் ஸ்ப்ரிங் இது. ஓகே. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அந்த போனல் ஸ்ப்ரிங் மேட்ரஸ்க்கு உண்டான அந்த போனல் ஸ்ப்ரிங்ஸ் எல்லாம் அசம்பிள் பண்ணோம் இல்லையா? அந்த அசம்பிள் பண்ண ஸ்ப்ரிங்ஸை இந்த கார்னரிங் ஒயர் மூலமா அட்டாச் பண்ணி உங்களுக்கு வந்து கூடவே ஸ்ப்ரிங்காக இருக்கட்டும் ஸ்ப்ரிங்காக இருக்கட்டும் ரெண்டுமே அட்டாச் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு பேசிக் மேட்ரஸ் ஸ்ப்ரிங் மேட்ரஸ்க்கான ஸ்ப்ரிங் யூனிட்டாக இந்த இடம் ஃபுல்லாக உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடும். ஸோ இங்கே தான் அந்த அந்த கார்னர் ஒயராக இருக்கட்டும் ஸ்ப்ரிங் அப்புறம் ஸ்ப்ரிங் இது ரெண்டுமே இங்கே தான் அட்டாச் பண்ணுவாங்க. ஸோ கம்ப்ளீட்டான ஸ்ப்ரிங் யூனிட்டை இதுக்கு மேலே வந்து ஹை ஜிஎஸ்எம் கொண்ட காட்டன் ஃபில்ட் மூலிமா இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துருங்க. ஸ்டாப்லர் மாதிரி பண்ணுறாரு பார்த்தீங்களா? ஸோ வந்து ஸ்டாப்லர் கிடையாது, இது வந்து ஒரு பெரிய லாங்கான ப்ராசஸ். இது இந்த கம்ப்ளீட்டான ஸ்ப்ரிங் யூனிட்டை காட்டன் ஃபில்ட்டை மேலே வச்சு உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எட்ஜஸ் ஃபுல்லாத்துலேயும் இவங்க வந்து அசம்பிள் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ப்ராசஸுக்கு பேர் ஹாகரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதனால் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு பெட்டை சுற்றி வந்து ஒரு கவர் மாதிரி வந்துடும். அந்த கவர் மாதிரி என்ன அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு உள்ளே இருக்கிற ஸ்ப்ரிங் வந்து எந்த டேமேஜும் ஆகாது. இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்பராக லாக் ஆகிடும். ஒரு ப்ராப்பராக வந்து ஒரு ட்ரெஸ் மாதிரி உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் ஆகிடும். ஸோ பாட்டம் ஏரியாவில் வந்து ஒரு குஷன் எஃபெக்ட் மாதிரி கொடுத்துட்டு இந்த காட்டன் குவில்ட்டு பார்த்தீங்களா, அந்த குவில்ட்டை வந்து இது மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு சைடில் வந்து இந்த மாதிரி எட்ஜஸ் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. எட்ஜஸ் க்ளோஸ் பண்ணிட்டா உள்ளே இருக்கிற ஸ்ப்ரிங்ஸுக்கு எந்த டேமேஜும் ஆகாது, அந்த உள்ளே இருக்கிற ஸ்ப்ரிங் எந்த வெளியும் வந்துடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி இது பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு மேலே தான் உங்களுக்கு அடுத்தடுத்த ப்ராசஸ் நடக்கும். இந்த கம்ப்ளீட்டடான மேட்ரஸை வந்து இந்த இடத்துல டேப்பேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. டேப்பேஜ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த லேயரை பிரிண்ட் பண்ணுறது தான் டேப்பேஜ். ஸோ இந்த எட்ஜஸ் இருக்கு இல்லையா, ரொம்ப வந்து ரஃப்பான ஒரு மெட்டீரியல் மாதிரி, அதாவது சீக்கிரம் டேமேஜ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மெட்டீரியல் இதுதான் வந்து டேப்பேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டேப்பேஜும் இதுதான். ஸோ இது வந்து கார்னரில் வந்து உங்களுக்கு பெட்டில் வந்து டேமேஜ் ஆகிடக்கூடாது, அந்த இன்னும் நம்ம சேஃப்டியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த டேப்பேஜ் அப்படிங்கிற செக்ஷன் இங்கே வந்து பண்ணுறாங்க. ஸோ அந்த டேப்பரிங் செக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம குவில்ட்டில் பார்த்தோம் இல்லையா, அந்த குவில்ட் லேயர் வந்து இதுக்கு மேலே தான் வந்து ஃபோம் இது பண்ணி நம்ம க்ளூ போட்டுட்டு மேலே வந்து ப்ளேஸ் பண்ணுவாங்க. ஸோ க்ளூ போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி டபுள் சைட்லேயும் 2 சைட்லேயும் வந்து க்ளூ நல்லா ஃபைனாக உள்ள இது பண்ணிவிட்டு ஈவனாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து அந்த குவில்ட் லேயரை, இதுதான் நீங்கள் பார்க்குற குவில்ட் லேயர், இந்த குவில்ட் லேயரை அது மேலே ப்ளேஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ தான் ஒரு கம்ப்ளீட் மேட்ரஸோடைய லுக்கே நமக்கு தெரியுது. அது சிம்பிளாக நம்ம ஒரு பெட்டு 5000 10,000 போயிடுறோம். பட் ஆனால் ஒரு இந்த சின்ன இந்த அளவுக்கு ப்ராசஸ்லேயே எவ்வளோ வேலை இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு இதில் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து குவில்ட் லேயர் முடிஞ்சதுக்கப்புறம் மற்றும் இன்னும் ஒரு டேப்பேஜ் செக்ஷன் நடக்கும். அது வந்து எதுக்காக பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த எட்ஜஸ்லாம் வந்து இந்த மாதிரி ஓப்பனில் இருக்குது இல்லையா, ஸோ இந்த ஓப்பன் எட்ஜஸை வந்து ஃபுல்லாக டேப் பண்ணி இந்த மாதிரி பண்ணிவிடுவாங்க. ஸோ இதுதான் ஃபைனல் ப்ராசஸ்ஸு. இதுக்கப்புறம் ஒரு பேசிக் ஸ்ப்ரிங் மேட்ரஸனுடைய ஒர்க்கு முடிஞ்சிடும். இதுதான் இதோட ஃபைனல் ப்ராசஸ். ஃபைனல் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்த டேப்பேஜ் செக்ஷன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஓப்பனில் இருந்தது, ஸோ இந்த மாதிரி ஓப்பனில் இருந்ததை இவங்க வந்து இந்த மாதிரி டேப்பரிங்கிறது வந்து இதுதான் டேப்பேஜ், இந்த மாதிரி பண்ணிவிடுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு மேட்ரஸ் வந்து கம்ப்ளீட் ஃபினிஷ் ஆகிடும். ஓகே, பார்த்துட்டு இருக்கிறது குவாலிட்டி செக் ஏரியா. இந்த குவாலிட்டி செக் ஏரியாவில் என்னென்ன பண்ணுவாங்கன்னா, ஒர்க்மேன்ஷிப், அதாவது எல்லா டெய்லரிங் ஸ்டிச்சஸாக இருக்கட்டும், எல்லா ப்ராசஸுமே இங்கே கரெக்டாக முடிஞ்சிருக்கா, ஏதாவது நூல் வெளியே வந்திருக்கா, அதாவது ஏதாவது டேமேஜாக இருக்கா, டைமென்ஷன்ஸ் கரெக்டாக இருக்கா, இந்த ஹைட் கரெக்டாக இருக்கா, விட்த்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட ஒர்க்கும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு இங்கே தான் செக் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பேக்கேஜிங் போகும். ஸோ ஒரு பார்க்குறாரு பார்த்தீங்களா, இந்த மாதிரி 2-3 பேர் வந்து செக் பண்ணுவாங்க. இங்கே வந்து இந்த த்ரெட்ஸ்லாம் வந்து வெளியே வந்திருக்கா, இந்த ஸ்டிச்சஸ் ஹைட் கரெக்டாக இருக்கா, ஸோ அப்படிங்கிறத க்ளீனாக இன்ஸ்பெக்ட் பண்ணி இதில் வந்து குவாலிட்டி செக்கில் ஓகே ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து பேக்கேஜிங்காக இருக்கட்டும் அண்ட் அதுக்கடுத்து வெளியே நம்ம கம்பெனி விட்டு வெளியே போகிறதா இருக்கட்டும், இதுக்கப்புறம் தான் அது எல்லா ப்ராசஸுமே நடக்கும். இப்போ குவாலிட்டி செக் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே வந்து அந்த ரிப்போஸ் பிராண்டனுடைய ஸ்டிக்கர் ப்ளேஸ் பண்ணுறாங்க. இது வந்து அந்த ஒரு ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான ப்ராடக்டாக இருக்குது அப்படிங்கிற ஒரு லுக் வரணுங்கிறதுக்காக ஸோ அவங்க அந்த ரிப்போஸ் பிராண்டனுடைய ஸ்டிக்கர் வந்து மேலே ப்ளேஸ் பண்ணுறாங்க. குவாலிட்டி செக் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ப்ராப்பராக வந்து மேலே வந்து ஒரு ஸ்டிக்கர் மாதிரி போட்டுட்டு ஈவனாக ப்ளேஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு பெட்டை வந்து பார்க்கும்போது ஒரு ஃப்ரெஷ் அண்ட் நியூ ஃபீலாக இருக்கும், ஒரு புது ஃபீல் அப்படி கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி அவங்க மேலே வந்து ஒரு ரெப்போஸ் மேட்ரஸ்னுடைய அவங்க பிராண்டிங் கவர் போட்டிருக்காங்க. ஸோ இதோட பிராண்ட் அம்பாசிடர் பார்த்தீங்கன்னா வந்து பிரபுதேவா சார் தான். ஸோ அந்த பிரபுதேவா சாருடைய ஃபோட்டோ போட்ட ஒரு மேனுஃபேக்சரிங் பிராண்டையும் ரிப்போஸ் பிராண்டினுடைய கவர் வந்து மேலே ப்ளேஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேக்கிங் செக்ஷன். அந்த குவாலிட்டி செக் முடிஞ்சு அந்த ரிப்போஸ் மேட்ரஸோடைய கவர் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேக்கிங் ப்ராசஸ் நடக்கும். ஸோ பெட்டு மேலே டஸ்ட் வரக்கூடாது அண்ட் வெளியே வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனில் வந்து டஸ்ட் வரக்கூடாது, இந்த எட்ஜஸ் வந்து டேமேஜ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக உங்களுக்கு வந்து எட்ஜஸில் இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கரிங் வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எட்ஜஸில் வைப்பாங்க. கார்னர்ஸ் வந்து டேமேஜ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ இங்கே முடிச்சு வச்சதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு கவர் ப்ளேஸ் பண்ணுவாங்க, ஒரு ஹை மெட்டீரியல் கவர். உள்ளே வந்து டேமேஜ் ஆகக்கூடாது, அவ்வளோ சீக்கிரம் வந்து உள்ளே ஓட்ட போட்டுறாது. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கான கவர். இந்த கவர் எதுக்காக வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இடத்துல டிரான்ஸ்போர்ட் ஆகும்போது வண்டியில் வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது டேமேஜ் ஆகக்கூடாது, அந்த உள்ளே இருக்கிற பெட் வந்து வெளியே எதுவும் டேமேஜ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ப்ராசஸ் நடக்குது. உங்களுக்கு எட்ஜஸ் டேமேஜ் ஆகக்கூடாது, இங்கே ஒரு ரிப்போஸ் மேட்ரஸ்னுடைய இந்த எட்ஜ் கவர் மாதிரி ஒன்று கொடுத்துட்றாங்க. ப்ராப்பராக உங்களுக்கு சீல் ஆகிட்டு ஸோ இதுதான் ஃபுல் பேக்கிங். ப்ராப்பராக உங்களுக்கு உள்ளே இருக்கிற பெட்டுக்கு வந்து எந்த டேமேஜும் வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த பேக்கிங் செக்ஷன் நடக்குது. அண்ட் நீங்கள் பார்க்கும்போதுமே ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் இருக்கும். இந்த பெட்டை நீங்கள் பார்க்கும்போது தொடும்போதோ ஒரு ஃப்ரெஷ்ஷான பெட் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரணும். ஸோ
அதுக்காக இந்த விஷயம் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரொம்பவே இப்போ ஆன்லைனில் நீங்கள் ஒரு பெட்டை வாங்கினீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு சின்ன ஒரு கட்டப்பையில் சுருட்டி கொடுத்துருவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி பேக்கேஜிங் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இது வந்து டோட்டலாக உங்களுக்கு பெட்டை மொத்த பெட்டையுமே கம்ப்ரஸ் பண்ணும். ஃபுல்லாக 0 லெவலுக்கு கம்ப்ரஸ் பண்ணிவிட்டு அந்த கம்ப்ரஸ் பண்ண பெட்டை எடுத்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரோல் பண்ணி கொடுக்கும். இது எதனால் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் இப்போ லிஃப்ட் இல்லாதவங்க லிஃப்ட்லேயுமே வந்து பெரிய பெட்டை கொண்டு போக முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த ப்ராசஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு 10 மாடி ஏறணும், 15 மாடி ஏறணும், ரொம்ப சின்ன சந்துக்குள்ளே ஒரு வீடு இருக்குது, அங்கேருந்து நம்ம எங்கள் பெட்டை கொண்டு போக முடியாது, அண்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப தூக்கிட்டு போக சிரமமாக இருக்குது, ஆள் இல்லை, அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இந்த கம்ப்ரஸ்டு பேக்கேஜிங் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஒரு எவ்வளோ பெரிய திக்னஸ் பெட்டாக இருந்தாலும் அதை அப்படியே ஃபுல்லாக 0 லெவலுக்கு கம்ப்ரஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அப்படியே ரோல் பண்ணிவிடுவாங்க. ஃபுல்லாக இந்த மாதிரி உங்களுக்கு கம்ப்ரஸ் பண்ணாலே இந்த மாதிரி ஆகிடும். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். இப்போ இது வந்து உள்ளே இருக்கிறது வந்து ஒரு ஃபுல் முழு பெட்டு, ஆனால் வந்து ஒரு சின்ன பாய் மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த பெட்டை உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அப்படியே ரோல் பண்ணி கொடுத்துருவாங்க. இது மெயினாக வந்து யூஸ் ஆகிறது வந்து இப்போ ஒரு 20 மாடி 30 மாடி ஏறி போகணும், 10 மாடி ஒரு 15வது மாடியில் வீடு இருக்குது, பெட்டில் லிஃப்ட்டில் கொண்டு போக முடியாது, படிக்கட்டில் ஏற்றிட்டு போக முடியாது அப்படிங்கிறது இந்த ப்ராசஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மொத்தமாக ஒரு பெட்டை வந்து சுருட்டி ஒரு சின்ன ஒரு கை மாதிரி ஒரு கட்டப்பை மாதிரி போட்டு கொடுத்துருவாங்க, ஒரு சின்ன ஹேண்ட்பேக் மாதிரி. ஸோ இந்த மாதிரி ரோல்டு பெட்ஸுக்கு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் சிம்பிளாக ஈஸியாக கொண்டு போயிடலாம். 10வது மாடியாக இருக்கட்டும், 12வது மாடியாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ இப்போ இதை அன்பேக்கேஜ் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது வந்து இந்த மாதிரி இருக்கிறத ஒரு பெரிய பெட்டாக எப்படி மாறுது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். இது நிறைய பேரை வந்து இந்த மாதிரி கத்தி இல்லாமல் வீட்டில் இருக்கிற காய்கறி வெட்டுற கத்தி யூஸ் பண்ணுறீங்க. அது மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. அது மாதிரி யூஸ் பண்ணால் உங்களுக்கு உள்ளே இருக்க பெட்டு டேமேஜ் ஆகிடும். ஸோ அவங்களே ஸ்பெசிஃபிக்காக இதுக்குன்னே ஒரு கத்தி மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ இது மூலிமா தான் நீங்கள் இந்த பெட்டை வந்து அன்பேக்கிங் பண்ணணும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம அந்த செலோ டேப்பை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பெட்டை வந்து இந்த மாதிரி அந்த ரோலை பிரிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் இப்படி இருக்கிற பெட்டை வந்து நம்ம எப்படி வந்து நார்மல் பெட்டை ஆக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பேப்பர் மாதிரி இருக்கிற பெட்டை நான் வந்து அன்பேக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அண்ட் மெயினாக வந்து இந்த மாதிரி கத்தி இவங்க வந்து இந்த பெட்டு கூடவே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இந்த கத்தி நீங்கள் யூஸ் பண்ணி பிரிக்கணும். நீங்கள் வீட்டில் இருக்கிற கத்தி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒழுங்காக வராது. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், ஐயோ ஃபுல்லாக உங்களுக்கு சப்பையாக இருந்த பெட்டை எவ்வளோ பெருசாக ஆயிடுச்சு பாருங்கள். இவ்வளோ நேரம் ரிப்போஸ் பிராண்டோடைய மேட்ரஸ் மேனுஃபேக்சரிங் ஃபேக்டரி விசிட்டை பற்றி பார்த்துருப்பீங்க. அவங்க உள்ள எந்த அளவுக்கு குவாலிட்டியாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, எவ்வளோ டைப் ஆஃப் மேட்ரஸ் பண்ணுறாங்க, எத்தனை டைப் ஆஃப் மேட்ரஸ் பண்ணுறாங்கிறது உங்களுக்கு எல்லாமே தெளிவாக தெரிஞ்சிருக்கும். இப்போது நம்ம ரிப்போஸ் பிராண்டனுடைய ஒரு சில முக்கியமான விஷயத்தை பற்றி அவங்க உங்ககிட்ட ஷேர் பண்ணி ஆகணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, BIA அதாவது பெட்டிங் இண்டஸ்ட்ரீஸ் ஆஃப் அமெரிக்கான்னு சொல்லிட்டு ஒரு 100 இயர்ஸாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்க ஒரு கம்பெனி கூட ஃபர்ஸ்ட் டைப் ஆன ஒரே இந்தியன் பிராண்ட் ரிப்போஸ் மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம டைப்னா அதாவது அவங்க BIAயோட ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம விற்கிறோம் அப்படிங்கிறது கிடையாது. BIAயோட ப்ராடக்ட்ஸை நம்ம இந்தியாவில் கோயம்புத்தூர்லேயே வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி ஸோ அவங்க தரத்துக்கு அதாவது அமெரிக்காவோட தரத்துக்கு ரிப்போஸ் கம்பெனியில் மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதுதான் என்னோட முக்கியமான விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுடைய ISPA அதாவது இன்டர்நேஷனல் ஸ்லீப் ப்ராடக்ட் அசோசியேஷனுடைய ஒரு இந்தியாவில் இருக்கிற ஒன் ஆஃப் த முக்கியமான மெம்பர் நம்ம ரிப்போஸ் மேட்ரஸ் மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் ISPFன்னு சொல்லிட்டு இன்னொரு அசோசியேஷன் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஸ்லீப் ப்ராடக்ட்ஸ் ஃபெடரேஷனுடைய அதுலேயும் ஒரு முக்கியமான மெம்பராக நம்ம ரிப்போஸ் மேட்ரஸ் கம்பெனி இருக்குது. இவ்வளோ குவாலிட்டியாக மேனுஃபேக்சர் பண்ண ரிப்போஸ் பிராண்டோடைய எல்லா மேட்ரஸுமே நம்ம ஜெகன் மெட்டல் மார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. சுமார் 40க்கும் மேற்பட்ட மாடல்ஸில் ஏகப்பட்ட சைஸஸில் ஸோ எல்லா வெரைட்டிஸுமே நம்ம ஜெகன் மெட்டல் மார்ட்டில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பையிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் ப்ளேஸ் பண்ணுற எல்லா ஆர்டருமே தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம ஜெகன் மெட்டல் மார்ட்லேருந்து ஃப்ரீயாக ஹோம் டெலிவரி சேரும்.